நீங்க கோர்ட்டுக்கு போகாம வீட்லயே இருக்கிறதுனால தான் இவ்வளவு பிரச்சனையும். வக்கீல் வேலையா போச்சு, அது கொஞ்சம் பொய் சொல்லணும்ல. நான் அந்த மாதிரி எல்லாம் பொய் சொல்ல மாட்டேன். ஆ, ஆ. ஆமா. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா மச்சா? ஒரு 3.25 வயசு இருக்கும். தொட்டில படுத்துக்கிட்டு நீதி நியாயம்ங்கிற ஒரு டைப்ல நான் சத்தம் போட்டு கொரட்டி விட்டதா எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. ஆனா வக்கீல் கோட்டை போட்டுக்கிட்டு நான் கோர்ட்டுக்கு போன முதல் நாள் இருந்து ஒரு முக்கியமான விஷயத்தை நான் கத்துக்கிட்டேன். என்னது? ஒரே சட்ட புத்தகத்தை படிச்சுக்கிட்டு தான் நீதிபதி முன்னால போய் நின்னுக்கிட்டு நியாயம் வேணும்னு ஒரு வக்கீலும் அநியாயக்கார பக்கம் இன்னொரு வக்கீலும் வாதாடுறாங்க. இது எப்படி நியாயமாக? இதுல எங்க நீதி இருக்குது? கரெக்ட். உங்க மனசுக்கு பிடிக்காத எந்த வேலைக்கும் நீங்க போக வேண்டாம். ஆ. வெறும் 2 கோடி யோசிக்காம என் கையில அமுக்குங்க. எதிர்காலத்துல நான் அப்படியே திருப்பி கொடுத்துறேன். அதுக்கு உங்களுக்கு எதிர்காலம் ஒண்ணு இருந்தா தானே மாப்பிள்ள. அதுலயும் இந்த விஷயத்துல எனக்கு சுத்தமா உடன்பாடு இல்ல. உங்களோட ஃபுல் சைஸ் போட்டோ ஒண்ணு கிடைக்குங்களா? எதுக்கு? பாத்துட்டு இருக்கிறதுக்கு தான். எனக்கு தான் வேலை வெட்டி இல்லையே. அப்படி ஒத்துக்கங்க. எனக்கு நேரம் இல்ல, உங்களுக்கு வேலை இல்ல. 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லாம ஒரு மச்சான்.